Hi friends, episode 2 of Krishna Jayanti. இன்னைக்கு நம்ம காரமாக கரகர முறுமுறு ஒரு தவளை வடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய தவளை வடை. அத்தான்டிகேட்டடாக செய்யக்கூடிய வடையில் நம்ம அரிசி சேர்ப்போம். இதில் வெறும் துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். இதில் 1:3 ரேஷியோவில் எடுத்துருக்கேன். ஒரு பங்கு பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு, ரேஷன் துவரம்பருப்புலேயே நம்ம செய்யலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா 3 பங்கு கடலைப்பருப்பு. இதை ஊற வச்சு இந்த மாதிரி ஒரு மிக்சர் ஜாரில் தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கலாம். இந்த வடை பார்த்திங்கன்னா ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். அவுட் சைடில் லேயர் பார்த்திங்கன்னா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ காரத்துக்காக நான் இங்கே 4 பச்சை மிளகா ஆட் பண்ணுறேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, அடுத்தது ஒரு 2 பீஸ் அளவுக்கு பட்டை, கொஞ்சமாக சோம்பு, இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இங்கே நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். அத்தான்டிகேட்டடாக சாமிக்கு படைக்கும் போது சிலர்லாம் பார்த்திங்கன்னா பூண்டு இல்லாமல் சமைப்பாங்க, இல்லைனா வெங்காயம் இல்லாமல் சமைப்பாங்க. பட் நான் ரெண்டுமே சேர்த்து தான் செய்ய போகிறேன். இப்போ இது மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்தாச்சு. இது பார்த்திங்கன்னா கோர்ஸாக தான் நான் அரைக்கிறேன். ரொம்ப மைய அரைக்கல, கோர்ஸாக அரைக்கும் போது தான் நமக்கு வெளியே லேயர் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே ரொம்ப சாஃப்டாகவும் வரும். இப்போ இதை அரைச்சி எடுத்தாச்சு. இது கூட பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோன்னா, ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்ன பீசஸாக நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே பார்த்திங்கன்னா வெங்காயம் எல்லாமே செய்வாங்க ஆக்சுவலாக தவளை வடை. நான் இங்கே எங்கள் வீட்டில் எப்படி சாப்பிடுவோமோ அது போல் செய்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்தாதாங்க வடை சூப்பராக இருக்கும். நார்மலாக செய்கிறதோட இந்த மாதிரி கருவேப்பிலை, அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நான் கொத்தமல்லி ஆட் பண்ண போகிறேன். இது ரெண்டுத்தையும் சேர்த்து சாப்பிடும்போது பாருங்களேன், வடையோட டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இப்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கருவேப்பிலை ஆட் பண்ணியாச்சு. இதை நீங்கள் அப்படியே கையில் கிள்ளியும் போடலாம், இல்லை இந்த மாதிரி கட் பண்ணியும் போடலாம். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்க கொத்தமல்லி, நல்லா ஒரு கை அளவுக்கு வரக்கூடிய கொத்தமல்லியை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக இப்போ கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்க போகிறேன் நான். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் நான் புதினா வடை எப்படி செய்கிறதுன்னு போடுறேன். இந்த மாதிரி மேலும் பல வித்தியாசமான வடைகளை நான் எப்படி செய்கிறதுன்னு உங்கள் கூட ஃப்யூச்சரில் வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி கட் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஆஞ்சி கூட சேர்த்துக்கலாம். நான் இங்கே நார்மலாக சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு இப்போ நம்ம சாமிக்கு படைக்கக்கூடிய வடைன்றதுனால இதோட உப்பு பார்த்திங்கன்னா தோராயம் தான் போட்டிருக்கோம். நீங்கள் நார்மலாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கனாவே 3லேருந்து 4 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு வடை செஞ்சிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு வடை சட்டி எடுத்துப்போம். அது நல்லா ஹீட் ஆனதும் அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். நான் இங்கே நார்மல் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன், சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணிவிட்டு இது நல்லா ஹீட் ஆனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வடை மாவு இருக்கு இல்லையா, அதை நல்லா சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு கையிலேயே இந்த மாதிரி நடுவில் நம்மளோட உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி சைடு எட்ஜஸ்லாம் தட்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு சைடெல்லாம் மெல்லிசாகவும் நடுவில் நல்லா குண்டு குண்டாகவும் வரும். ஸோ இதை தவளை வடைன்னு சொல்லுவாங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா நார்மல் வடையிலேருந்து சூப்பராகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். அண்ட் தென் இந்த வடை நல்லா உள்ளே சாஃப்டாகவும் மேலே போகிறனும் இருக்கும். இந்த மாதிரி 4-5 வடைகளை தட்டி ஒன்றா இந்த மாதிரி எண்ணெயில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது 2 பக்கமும் கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு வரங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா மேலே கறியிடும், உள்ளே வேகாமல் போயிடும். ஸோ அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 பக்கமும் இந்த மாதிரி டர்ன் பண்ணி விட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா டர்ன் பண்ணியாச்சு. இது அடுத்த பக்கமும் திரும்ப டர்ன் பண்ணி 1 நிமிஷம் அளவுக்கு வேக விடலாம். இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி உங்களுக்கு நல்லா பார்க்கும்போதே தெரியும், சூப்பரான கலர் கோல்டன் கலரில் வந்திருக்கும். அந்த மாதிரி டைமுக்கு நீங்கள் இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். வடைனாவே பாயாசம் இல்லாமல் சாப்பிட முடியுமாங்க? கண்டிப்பாக பாயாசமும் வடையும் சரியான ஜோடி, சரியான காம்பினேஷன். ஸோ வடை செஞ்சோம்னா மறக்காமல் பாயாசமும் இந்த மாதிரி செஞ்சு கடவுளுக்கு படைச்சிட்டு நம்மளோட கோகுல அஷ்டமியை நம்ம ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து கொண்டாடலாம். இந்த மாதிரி மேலும் பல வீடியோகளுக்கு, பல ரெசிபிகளுக்கு மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.